Welcome to the lecture series of Z transform. இந்த வீடியோவில் Z transformல partial fraction methodல Z inverse எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இப்போ first question பாருங்க. Find Z inverse of Z minus 4 by Z plus 2 into Z plus 3. So find Z inverse of Z minus 4 by Z plus 2 into Z plus 3. இந்த questionஐ எப்படியும் கேட்கலாம்னா Z inverse of Z minus 4 by Z square plus 5Z plus 6 அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டிருந்தாலும் ஒரே கொஸ்டின் தான். செகண்ட் ஃபார்மில் கேட்டிருந்தாங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்துடும் கொஸ்டின். Z square plus 5Z plus 6 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா Z plus 2 into Z plus 3ன்னு வந்துடும். ஸோ எப்படி கேட்டிருந்தாலும் அதை பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு Z inverse of ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம f of Zன்னு எடுத்துக்கலாம். ஸோ கன்சிடர் f of Z, Z inverse of ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம f of Zன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ Z inverse ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை f of Zன்னு எழுதுங்க. ஸோ f of Z equal to Z minus 4 by Z plus 2 into Z plus 3. இப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தோட டிகிரியை பார்க்கணும். டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போது நியூமரேட்டரோட டிகிரி லெஸ் தென் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். ஏன்னா மேலே டிகிரி 1 கீழே 2. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இப்போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு Z minus 4 டிவைடட் பை Z plus 2 into Z plus 3 எடுத்துடலாம். ரெண்டுமே வந்து லீனியர் டேர்மாக இருக்குது. Z plus 2ன்றதும் Z plus 3 என்பதும் லீனியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், அதை அப்படியே பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A by Z plus 2 plus B by Z plus 3. இப்போது இந்த ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Z minus 4 equal to A into Z plus 3 plus B into Z plus 2. அப்படியே மாற்றி எழுதிக்கங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியலைன்னா ஜஸ்ட் அப்படியே கிராஸில் மாற்றி எழுதிக்கங்க. இப்போது இந்த ஏபியில் ஃபஸ்ட்டு நான் ஜெட்டுக்கு -2ன்னு போட்டேன்னா B 0 ஆகிடும், ஏவோட ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது ஜெட்டுக்கு நான் -3ன்னு போட்டேன்னா A 0 ஆகிட்டு பியோட ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நம்மளோட வே ஆஃப் மெத்தட் ஆஃப் டூயிங் த ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜெட்டுக்கு -2ன்னு போடுறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். லெஃப்ட்டில் Z இருந்தால் அங்கேயும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே லெஃப்ட்டில் Z இருக்குது, -2 -4 -6 which is equal to A into Zக்கு -2 plus 3 plus B into -2 plus 2 0. ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுது. A வந்து -2 plus 3 1 கிடைக்குது. ஸோ A equal to -6ன்னு கிடைக்குது நமக்கு. அடுத்தது என்ன செய்ய போகிறேன், நான் Zக்கு -3ன்னு கொடுக்க போகிறேன். அப்போ நமக்கு என்ன ஆன்சர், பியோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ புட் Z equal to -3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு -3 -4ன்னு வரும், A into 0ன்னு வந்துடும். ஸோ நமக்கு பியோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ -3 -4 equal to A into 0 plus B into -3 plus 2. ஸோ -7 equal to 0 minus B, minus கேன்சல் பண்ணிங்கன்னா B equal to 7 கிடைக்குது. ஸோ பியோட ஆன்சர் என்ன, நமக்கு B equal to 7. ஏபியோட ஆன்சர் கிடச்ச பிறகு மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் டேர்ம் போயிடணும். ஸோ Z minus 4 by Z plus 2 into Z plus 3 equal to A by இப்போது -6 by Z plus 2 plus B by B வந்து 7 by Z plus 3ன்னு வரணும். ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -6 by Z plus 2 plus 7 by Z plus 3. இப்போ முடிஞ்சிடுச்சு, ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும், Z inverse எடுக்கணும். ரெண்டு பக்கமும் நம்ம ஏன்னா கொஸ்டின் என்ன ஃபைண்ட் Z inverse தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும், டேக் Z inverse ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் Z inverse எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட f of Zன்னு எடுத்தோம். ஸோ Z inverse of f of Z equal to Z inverse of Z minus 4 by Z plus 2 into Z plus 3 which is equal to Z inverse of -6 by Z plus 2 plus Z inverse of 7 by Z plus 3. இதில் இந்த -6 7ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யலாம், அந்த 6 7 வெளியில் எடுத்துடலாம். ஸோ which is equal to -6 into Z inverse of 1 by Z plus 2 plus 7 வந்து கான்ஸ்டன்ட் இல்லைங்களா. ஸோ +7 into Z inverse of 1 by Z plus 3. இப்போ நமக்கு Z inverseனால் நம்ம ரிசல்ட் அப்ளை பண்ணோம். ஸோ நம்மளோட ரிசல்ட் என்னன்னு பாருங்கள், Z inverse of 1 by Z plus A அப்படி இருந்ததுன்னா என்ன ஆன்சர் நமக்கு, -A power n minus 1. இந்த ரிசல்ட்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும், Z inverseோட ரிசல்ட்.
இப்போ a இருக்க இடத்துல நமக்கு 2ன்னு இருக்குது. அப்போது -2 power n minus 1 3 power n minus 1 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ which is equal to -6 into -2 power n minus 1 plus 7 into இங்கே a இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. ஸோ 7 into -3 power n minus 1. Therefore z inverse of z minus 4 by z plus 2 into z plus 3 equal to உங்களோட ஆன்சர் எடுத்து எழுதினா அவ்வளோதான் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு சம். is equal to -6 into -2 power n minus 1 plus 7 into -3 power n minus 1. இதான் ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் z inverse of z square minus 3z divided by z minus 5 into z plus 2. இதான் கொஸ்டின். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். லெட் f of z equal to f of z எடுக்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தோட டிகிரி பாருங்கள். டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் லெஸ் தென் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர்னு இருக்குது. இது நம்மளால் லீனியராக ஆக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியராக ஆக்க முடியும். என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு f of zன்னு எடுங்க. z இன்வர்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு f of zன்னு எடுத்தே தான் ஆகணுமானா அப்படியும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு கன்சிடர்னு சொல்லி அந்த டேர்மை மட்டும் எடுத்தாலும் ஓகே தான். f of zன்றது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக எழுதிக்கிறோம். இல்லை மேம் நான் அப்படியே அந்த டேர்மை தான் எடுப்பேன்னு சொன்னாக்கா அதையும் வெல் அண்ட் குட் அப்படியும் நீங்கள் எடுத்து போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நியூமரேட்டர் நான் ஒரு ஜெட்டை வெளியில் எடுக்கிறேன். ஸோ z minus 3 by z minus 5 into z plus 2ன்னு வருது. அந்த ஜெட்டை நான் டினாமினேட்டர் கொண்டு வரேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ என்ன ஆகும், f of z by z equal to z minus 3 by z minus 5 into z plus 2. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நியூமரேட்டரோட டிகிரி லெஸ் தென் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் 1 கீழே வந்து 2. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ கன்சிடர் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ z minus 3 by z minus 5 into z plus 2 equal to linear terms. Factors are linear. So a by z minus 5 plus b by z plus 2. இங்கேயும் அதே மாதிரி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். z minus 3 equal to a into z plus 2 plus b into z minus 5. ஏபிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜெட்டுக்கு வேல்யூ கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஜெட்டுக்கு -2ன்னு கொடுத்தேன்னா ஏவோட இடத்துல 0 வந்துடும், பியோட ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து நான் ஜெட்டுக்கு 5ன்னு கொடுத்தேன்னா பி 0 ஆகிட்டு நமக்கு ஏவோட ஆன்சர் கிடைக்கும். இதுதான் ஏபியோட வேல்யூ கிடைக்கிற மெத்தடு. ஜெட்டுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும், ஏதாவது ஒரு டேர்மை 0 ஆக்குனா இன்னொத்தோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? ஸோ புட் z equal to -2 which is லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z இருந்ததுன்னா அங்கேயும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -2 -3 -5 equal to a into -2 plus 2 0 plus b into -2 -5. ஸோ -5 equal to -7b. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ b equal to 5/7. இதான் நம்மளோட ஆன்சர், ஃபஸ்ட்டு ஆன்சர். அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a கண்டுபிடிக்கணும். ஸோ புட் z equal to 5ன்னு போட்டிங்கன்னா b என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஏவோட ஆன்சர் கிடச்சிரும். அப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இடத்துலையும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜெட்டுக்கு 5 போட்டிங்கன்னா 5 - 3 2 equal to a into 5 plus 2 plus b into 0. ஸோ 2 equal to 7a கிடைக்குது. Therefore a is equal to 2/7. ab ரெண்டுத்தோட ஆன்சர் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. Therefore இந்த டேர்மில் போய் ab எங்கே இருக்கோ அங்கே abயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Therefore z minus 3 by z minus 5 into z plus 2 equal to a 2/7 divided by z minus 5 plus bயோட ஆன்சர் 5/7 by z plus 2. பாருங்கள், ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, f of z by z. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 f of z by z equal to அதுதானே ஈக்குவல் டு தான் z minus 3 by z minus 5 into z plus 2. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், f of z by z equal to டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1லேருந்து எழுதிடுறோம். ஈக்குவல் டு 2/7 by z minus 5 plus 5/7 by z plus 2. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், f of z by zன்னு இருக்கிறது f of zன்னு கொண்டு வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ என்ன செய்யலாம், இந்த z கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்பில், f of z equal to 2/7 into z by z minus 5 plus 5/7 into
z by z plus 2. இப்போது நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் z inverse எடுக்கலாம். z inverse எடுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். ஸோ z inverse of f of z, நம்ம ஃபஸ்ட்டு f of z என்ன எழுதியிருக்கோம், z square minus 3z by z minus 5 into z plus 2, அதான் இங்கே வரணும். ஸோ டேக்கிங் z inverse on both sides, ரெண்டு பக்கமும் z inverse எடுக்கிறோம். ஸோ z inverse of z square minus 3z divided by z minus 5 into z plus 2 equal to 2 by 7 z inverse of z by z minus 5 plus 5 by 7 z inverse of z by z plus 2. இப்போது 2 by 7 z inverse of z by z minus 5, இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, என்னென்னா z inverse of z by z minus a equal to a power n. இப்போ நமக்கு a இருக்கட்டில் என்ன இருக்குது, 5ன்னு இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வரணும், 5 power n வரும். அதே மாதிரி செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா +2ன்னு இருக்குது, அது எப்படி எழுதலாம், -2ன்னு எழுதிட்டிங்கன்னா z minus a ஃபார்முக்கு உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணலாம். ஸோ which is equal to 2 by 7 z inverse of z by z minus 5 plus 5 by 7 z inverse of z by z minus of minus 2. அப்போ தான் z minus a ஃபார்மில் இருக்கிறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ரிசல்ட் அப்ளை பண்ணுங்கள், which is equal to 2 by 7, ஏக்கு பதில் 5 இருக்குது. ஸோ 5 power n plus 5 by 7, இங்கே a இருக்கட்டில் என்ன இருக்குது, -2ன்னு இருக்குது. ஸோ -2 power n. Therefore z inverse of z square minus 3z divided by z minus 5 into z plus 2 equal to 2 by 7 5 power n plus 5 by 7 minus 2 power n. இதான் இதோட ஆன்சர், செகண்ட் சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.